யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 13. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தியரின் எல்லா எல்லைகளும், கெசூரிம் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆப்பெக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மெயாரா நாடும், கிப்ளியரின் நாடும், சூரியோதய புறத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ராபோத் மாயீம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுக்களை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதேபாவின் சமனான பூமி யாவையும், எஸ்போனில் இருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீலேயாத்தையும், கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம். மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும், சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களும் ஆகிய தீபோன், பாமோத் பாகால், பெத் பாகால், மேயோன், யாகாசா, கெதமோத், மேபாகாத், கீரியாத்தாயிம், சிப்மா, பள்ளத்தாக்கின் மலையில் உள்ள செரேகார், பெத்பேயோர், அஸ்தோத் பிஸ்கா, பெத்ஷிமோத் முதலான சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும், எஸ்போனின் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அப்படியே யோர்தானும் அதற்கு அடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கும் அவர்கள் வம்சங்களின் படி வந்த சுதந்திரம். காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும்,
ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும், எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்தோனிம் வரைக்கும் இருக்கிறதும், மகனாயிம் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும், பெத் நிம்ராவும், சுக்கோத்தும், சாப்போனும், யோர்தான் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரோத் கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மூசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான். மகனாயும் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும், பாசானில் உள்ள யாவீரின் சகல ஊர்களுமான 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. பாதி கீலேயாத்தையும், பாசானிலே அஸ்தரோத், எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான். மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே அவரே அவர்களுடைய சுதந்திரம். யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 14. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலேயாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே, எப்பிராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களை மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியன் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும்
உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடிருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 15. யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது: ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடையெல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்பு கடலின் கடைசியில் தெற்கு முகமாய் இருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்வாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல். வடப்புறமான எல்லை யோர்தான் முகத்வாரமாய் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகூர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என்சேமேசின் தண்ணீரிடத்திற்கும் போய் ரொகேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னோம் பள்ளத்தாக்கின் முன்னின் இருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய் அந்த மலையின் சிகரத்தில் இருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் யெயாரீம் பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய யொயாரீம் மலைக்கு பக்கமாய் போய் பெத்ஷிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லை. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனையும் யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள்.
காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன: கப்சேயேல், ஏதீர், யாகூர், கீனா, திமோனா, அதாதா, கேதேஸ், ஆத்சோர், இத்னான், சீப், தேலேம், பெயாலோத், ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா, மொலாதா, ஆத்சார்காதா, எஸ்மோன், பெத்பாலோத், ஆத்சார் சுவால், பெயசெபா, பிஸ்யோத்யா, பாலா, ஈயின், ஆத்சேம், எல்தோலாத், கெசில், ஒர்மா, சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா, லெபாயோத், சில்லீம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள். எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 29. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஷ்னா, சனோகா, என்கன்னீம், தப்புவா, ஏனாம், யர்மோத், அதுல்லாம், சோக்கோ, அசெக்கா, சாராயிம், அதித்தாயிம், கெதேரா, கெதேரொத்தாயிம். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 14. சேனான், அதாஷா, மிக்தால்காத், திலியோன், மிஸ்பே, யோக்தேயேல், லாகீஸ், போஸ்காத், எக்லோன், காபோன், லகமாம், கித்லீஷ், கெதிரோத், பெத்தாகோன், நாகமா, மக்கேதா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 16. லிப்னா, ஏத்தேர், ஆஷான், இப்தா, அஸ்னா, நெத்சி, கேகிலா, அக்சீப், மரேஷா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும், அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே. பெரிய சமுத்திரமே எல்லை. மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீர் எனப்பட்ட கீரியாத் சன்னா, ஆனாப், எஸ்தேமா, ஆனிம், கோசேன், ஓலோன், கிலோ. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. அராப், தூமா, எஷியான், யானூம், பெத்தப்புவா, ஆப்பெக்கா, உம்தா, எபிரோனாகிய கீரியாத் அர்பா, சீயோர். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. மாகோன், கர்மேல், சீப், யுத்தா, எஸ்ரயேல், யொக்தேயாம், சனோகா, காயின், கிபியா, திம்னா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 10. அல்குல், பெத்சூர், கெதோர், மகாராத், பெதானோத், எல்தேகோன். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. கீரியாத் எயாரிமாகிய கீரியாத் பாகால், ரபா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2. வனாந்திரத்தில் பெத் அரபா, மித்தீன், செக்காக்கா, நிப்சான், உப்பு பட்டணம், என்கேதி. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. எருசலேமில் குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள்.
யோசுவாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது: எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்திர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே யப்லத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்பிராயிமும் சுதந்தரித்தார்கள். எப்பிராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தோரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மேத்தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவில் இருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவில் இருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்பிராயிம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்பிராயிம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது. அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன். மனாசேயின் மூத்த குமாரனும் கிளையாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்த மனுஷனானபடியினால் கீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது. அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகளாய் இருந்தார்கள். மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கும் குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவைகள். அவர்கள் ஆசாரியனாகிய எலேயாசருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீலேயாத், பாசான் என்னும் தேசங்களை அல்லாமல் மனாசேக்கு சீட்டிலே விழுந்தது 10 பங்குகளாம். மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள். மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீலேயாத் தேசம் கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கி சீகேமின் முன்னிருக்கிற மிக்மேத்தாவுக்கும் அங்கே இருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது. தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்புவாவோ எப்பிராயிம் புத்திரரின் வசமாயிற்று. அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்குகிறது. மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்பிராயிமுடையவைகள். மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்திற்கு போய் முடியும். தென்னாடு எப்பிராயிமுடையது, வடநாடு மனாசேயினுடையது. சமுத்திரம் அதன் எல்லை. அது வடக்கே ஆசீரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது. இசக்காரிலும் ஆசீரிலும் இருக்கிற 3 நாடுகளாகிய பெத்சேயானும் அதன் ஊர்களும், இப்ளேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும், தானாகின் குடிகளும் அதன் ஊர்களும், மெகிதோவின்
குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயினுடையவைகள். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்பிராயீம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெரிசியர் ரெப்பாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றான். அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்சேயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயிமியரையும் மனாசேயரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமும் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான்.